ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மனதை அடக்குவதை பற்றி கிருஷ்ணர் சொல்லிகிட்டே வந்தார். அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, மனத்தை அடக்குவதில் அப்படிங்கிறது மிகவும் கஷ்டமான காரியம், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண அப்படின்னு சொன்னார். மனதை அடக்குதல் என்பது மிகவும் சஞ்சலமான மனம் என்பது வெறும் சஞ்சலமாக இருக்குது, அதனால் அதை அடக்குவது மிகவும் கடினம் அப்படின்னு சொன்ன உடனே பிரமாத்தி பலவத்ரிடம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அதுக்கு கிருஷ்ணராமா கரெக்ட். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். இந்த மனம் என்பது இருக்கிறதே, அதை அடக்குவது என்பது மிகவும் கடினம். ஏனென்றால் அது எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் ஒரு வழி இருக்கிறது அப்படின்னார். அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யதே அப்படின்னு சொல்லி அபியாசத்தினாலேயும் வைராகியத்தினாலேயும் மனதை அடக்கிவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதையெல்லாம் மனதை அடக்கினால்தான், அதன் பிறகுதான் யோகத்திற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கும். யோகத்தை அடைய வேண்டும் என்றால் அடங்கிய மனமுடையவனாக இருக்க வேண்டும். வஷ்யாத்மனாது யததா சக்யோ அவாப்தும் உபாயதா அப்படின்னு சொல்லியிருக்கார். யோகம் என்பது யார் ஒருவன் தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அவனால் யோகத்தை அடைய முடியும். யார் தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லையோ அவனால் யோகத்தை அடைய முடியாது. அசையதாத்மனா யோகா துஷ்பிராபகா அப்படின்னு சொல்லிட்டார். அர்ஜுனனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. யோக மார்க்கத்தில் ஒருவன் இறங்கிவிட்டான், இறங்கிய பிறகு யோகத்தில் இறங்கிய பிறகு இந்த உலக நிகழ்ச்சிகளை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை உதறிவிட்டு யோகத்தில் ஆழ்ந்து யோகத்தில் சித்தி அடைய வேண்டும். சித்தி அடைய வேண்டும்னா யோகத்தோட சித்தியாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைய வேண்டும், சம்யக் தர்சனம் என்று சொல்லப்பட்ட ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் ஒருவன் அந்த யோகத்தில் இறங்குகிறான். ஆரம்பத்தில் நன்றாக மிகவும் முயற்சி செய்து யோக மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிறான். ஆனால் கொஞ்ச நாளில் அவனுக்கு அந்த வைராக்கியம் குறையிறது. அந்த யோகத்தின் முழுமையான ஒரு முடிவான அந்த சம்யக் ஞானத்தை, உண்மையான மெய் அறிவை அவன் அடையாமல் அவனுடைய வயதும் ஆகிவிட்டது, முடிந்து விட்டதுன்னு வச்சுப்போம். அப்போ அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அவன் அனுபவிக்கவில்லை, சம்யக் ஞானத்தை பெற்று அதனால் மோட்சத்தை அடையவில்லை, இரண்டும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே. அப்படி இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அயத்திகி ஸ்ரத்தையோ, இவன் அயத்திகி அப்படின்னு சொல்றாரு. அயத்திகி அப்படின்னா முயற்சி இல்லாதவனாகிவிட்டான். ஆரம்பத்தில் யோக மார்க்கத்தில் இறங்கும் பொழுது எல்லா முயற்சிகளுடன் வந்தவன் யோக மார்க்கத்தில் சிறிது நாட்கள் ஆன பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த முயற்சிகளை விட்டுவிட்டான், கைவிட்டான்.
அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கிறது, செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் மோட்ச மார்க்கத்திலே பலவிதமான தடைகள் இருக்கின்றன. சோம்பேறித்தனம் என்பது ஒரு தடை, சோம்பல் ஒரு தடை, ஆலசியம் அப்படின்னு சொல்வார்கள். ஆலசியம் என்பது ஒரு தடை. அப்படி ஏதோ ஒரு ஆலசியம் போன்றோ இல்லை ஏதோ ஒரு தடையோ ஒருவனுக்கு ஏற்பட்டு யோக மார்க்கத்தில் முன்னேறாமல் இருந்து விட்டான். ஆனால் ஸ்ரத்தையுடன் இருக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த யோகத்தின் முழுமுதற் பொருளால் முடிந்த முடிவான மெய்யறிவை அடையாமல் பாதியில் நின்று விட்டானே, ஆனால் அவனுடைய கதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். அயதிஹி ஸ்ரத்தையோபேதா யோகாச்சலிதமானசா அப்பிராப்பிய யோக சம்சித்திம் அப்படிங்கிற யோக சம்சித்தியை அடையாமல் அப்படி இருந்து விட்டானே, ஆனால் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி, அவன் எந்த கத்தியை அடைகிறான் அப்படின்னு கேட்கிறார். அவனுக்கு இதுவும் அல்ல அதுவும் அல்லன்னு ஆகிவிட்டது. இதோ பிரஷ்டா ததோ நஷ்டா அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் கிடைக்கவில்லை, மோட்சம் என்ற ஆனந்தமும் கிடைக்கவில்லை, இரண்டும் இல்லாமல் ஆகிவிட்டானே. கஷ்டின்னோ பய பிரஷ்டா சின்னாபிரமிவ நஷ்யதி. எப்படி இந்த மேகங்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு மேகத்தின் பயன் கிடைக்காமல் போகிவிட்டதோ அதுபோன்று இந்த யோகியும் அந்த பிரம்மம் என்ற ஸ்தானத்தில் பிரம்மத்தை அடைய வேண்டியதான யோக நெறியில் நிலை பெறாமல் இருந்து விட்டானே, பலனை அடையாமல் இருந்து விட்டானே அப்படிங்கிறார். சின்னாபிரமிவ நஷ்யதி அப்படிங்கிறார். அப்பிரதிஷ்டா பிரம்மணபதி, பிரம்மபதியான பிரம்ம மார்க்கமான இந்த யோக மார்க்கத்தில் அப்பிரதிஷ்டனாக பிரதிஷ்டை அடையாமல் நிலை பெறாமல் இருந்துவிட்டு அவன் நாசமடைந்து விட்டது போன்றாகிவிட்டதே அவன் அப்படிங்கிறார். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய சம்சயம், சந்தேகம். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துவர்ஹேஷதா. இது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்தை உன்னை தவிர வேறு யாராலும் தீர்த்து வைக்க முடியாது. அந்யஹா சம்சயஸ்யாஸ்ய சேதா நஹி உபபத்யதே அப்படிங்கிறார். இந்த சம்சயத்தை, இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் இப்போ பதில் சொல்றார். இதிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸ்ரீ பகவான் உவாச்ச பார்த்த நைவேகனாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணகிருத் கஷ்யத் துர்கதிம் தாத்த கச்சதி அப்படின்னு சொல்றார். அந்த பார்த்தன் அப்படின்னா அந்த அர்ஜுனரை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், ஓ பார்த்தா, யார் ஒருவன் இந்த மோட்ச மார்க்கத்தில் இறங்கினானோ, யோக மார்க்கத்தில் இறங்கினானோ, அப்படிப்பட்ட அந்த யோகிக்கு அழிவு என்பது கிடையாது. இந்த உலகத்திலும் அவனுக்கு அழிவு கிடையாது, எந்த உலகத்தில் சென்றாலும் அவனுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறார். பார்த்த நைவ இஹ ந அமுத்திர விநாசகா தஸ்ய வித்யதே. விநாசம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இங்கே இருக்கும்போது ஒரு யோகி இருக்கிறான், யோகி மோட்சத்தை அடைகிறானோ இல்லையோ, இல்லை சாதாரண ஒரு மனிதன் இருக்கிறானோ இல்லையோ, அந்த சாதாரண மனிதன் கூட அழிந்து விடுகிறான், இறந்து போகிறான், யோகியும் இறந்து போகிறான். விநாசம் இல்லைன்னு சொல்றாரே, அப்படின்னா விநாசம்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணி ஆகணும். ஒரு யோகிக்கு விநாசம், நாசம் என்பது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாசம் என்றால் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி ஆகணும். இப்போ சொல்றார் நாசம் அப்படின்னா, நம்முடைய இந்து மதத்திலே ஒரு ஜீவன் இன்றைக்கு பிறக்கிறது, இன்றைக்கு இறக்கிறது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிவிட முடியாது. அதற்கு ஜீவனுக்கு என்றுமே அழிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிறவி என்பது இந்த பிறவி எவ்வளவுதான், இதற்கு பிறகும் இன்னொரு பிறவி இருக்க போகிறது. இதற்கு முன்னால் எத்தனையோ பிறவிகள் இருந்தது, இன்னும் எத்தனையோ பிறவிகள் இருக்கப் போகிறது. முக்தி என்பது வரும் வரை அந்த ஜீவன் பிறக்கப் போகிறது, மீண்டும் இறக்கப் போகிறது, பிறக்கப் போகிறது, இறக்கப் போகிறது. எத்தனையோ பிறவிகள் எடுத்துதான் இறைவனுக்கு இடம் வர முடியும். அருணகிரிநாதர் சொல்றார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படிங்கிறார். 7 கடல்ல இருக்கக்கூடிய மணலை கூட எண்ணில்லாமா, அதை விட அதிகமாக நான் பிறந்திருக்கிறேன், இறந்திருக்கிறேன்கிறார்.
அப்ப எவ்வளவோ பிறவிகளை எடுத்து இந்த நிலைக்கு வந்திருக்கார். புத்தர் சொல்றார், எனக்கு இதற்கு முன்னால் இருந்த 500 பிறவிகள், என்னுடைய 500 பிறவிகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுங்கிறார். மாணிக்க வாசகர் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாகி இப்படின்னு பல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் இந்த ஜென்மங்களிலே நான் பிறந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுக்கு இதுதான் தோற்றம், இன்றைக்கு பிறப்புதான் தோற்றம் என்பதும் இல்லை, இறப்புதான் அத்துடன் முடிந்து விட்டது கதை அப்படிங்கிறதும் கிடையாது. ஜீவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது இறைவனுடன் இரண்டரை கலப்பது. அப்படி கலக்கும் வரை அந்த ஜீவன் மீண்டும் 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 பிறவி எடுக்கிறது, எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிறவிகள் இருக்கின்றன. ஒரு தாவரமாக பிறக்கிறது, ஒரு செடியாக பிறக்கிறது, இன்னொன்று மரமாக பிறக்கிறது, இன்னொன்று விலங்காக பிறக்கிறது, விலங்கிலேயே குரூர விலங்காக விஷமுடைய விலங்காக பிறக்கிறது, இன்னொன்று விஷம் இல்லாத ஒரு நல்ல விலங்காக பிறக்கிறது, தாவரத்திலேயே முள்ளுடன் கூடிய மரமாக பிறக்கிறது, முள்ளற்ற மரமாக பிறக்கிறது, இன்னொன்று நல்ல பூ வாசனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக பிறக்கிறது, நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய மரமாக விளங்குகிறது. மனிதர்களாக பிறக்கிறார்கள், மனிதர்களிலேயே மிகவும் கொடிய குணங்கள் உடையவர்களாக சிலர் பிறக்கிறார்கள், சிலர் நல்ல குணமுடையவர்களாக பிறக்கிறார்கள். இப்படியாக எவ்வளவோ விதமான பிறப்பு இருக்கிறது. இந்த ஜீவனுக்கும் அப்படி ஒவ்வொரு ஜீவனும் இந்த எல்லா விதமான பிறப்புகளையும் கடந்துதான் ஒவ்வொரு நிலைக்கு வந்துருக்கு. மனிதனாக பிறந்து விட்டு அடுத்த ஜென்மத்தில் விலங்காக பிறந்தால் அதற்கு நாசம்னு பெயர். இங்க சொல்றார், உயர்ந்த ஒரு பிறவியில் பிறந்து விட்டு மீண்டும் தாழ்ந்த பிறவியில் பிறந்தால் அதற்கு பெயர் நாசம் அப்படிங்கிறது. விலங்காக பிறந்து விட்டு விலங்கிலிருந்து தாவரமாக பிறந்தால் நாசம், தாவரமாக பிறந்து விட்டு ஜடப்பொருட்களாக அடுத்த பிறவியில் பிறந்தால் அதற்கு நாசம்னு பெயர் அப்படிங்கிறார். அப்போ நாசம்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, அழிந்து போகுதல் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. உயர்ந்த பிறவியிலிருந்து தாழ்ந்த பிறவிக்கு பிறப்பதற்கு நாசம் என்று பெயர் அப்படிங்கிறார். உயர்ந்த பிறவினா என்ன அப்படின்னா, எந்த பிறவியில் இறைவனை நினைக்க முடியுமோ அது உயர்ந்த பிறவி. மனிதனாக பிறந்தால் இறைவனை நினைப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கு. துர்லபம் திரயமே வைத்த தேவானுகிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயான்னு சொல்லியிருக்கு. இந்த மனுஷ்யத்துவம் வரணும்னாலே இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும். அந்த அனுகிரகத்தினால் ஒருவன் பிறந்ததனால அந்த இறைவனை பற்றி ஒரு கணமாவது எண்ணி பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த பிறவியில. ஆனால் மிருக பிறவியிலோ அல்லது தாவர பிறவியிலோ இறைவனை பற்றி எண்ணி பார்ப்பதற்கு கூட நேரம் இருக்காது. அதனால அது தாழ்ந்த பிறவி. அதுதான் இங்க சொல்ற, நாஷோ நாம பூர்வஸ்மாத் ஹீன ஜென்ம பிராப்திஹி. முன்னால் இருந்த ஜென்மத்தை விட, பிறப்பை விட ஒரு கீழான பிறப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அதுதான் நாசம் என்று பெயர் அப்படிங்கிற. அப்ப யோகி என்பவனுக்கு நாசம் என்பது கிடையாது அப்படின்னு இங்க சொல்லியிருக்க. இப்போ யோக பிரஷ்டசிய சகா நாசகா நாஸ்தி. அப்படிப்பட்ட நாசம் என்பது யோகத்தில் நிலைபெறாமல் போனவனுக்கு நாசம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஜென்மத்தில் இல்லாட்டா என்ன, அடுத்த ஜென்மத்தில் இன்னும் உயர்ந்த பிறவி கிடைக்கப் போகிறது, அதில் முயற்சி செய்ய போறான், அவ்வளவுதான் விஷயம். இந்த ஜென்மத்தில் அவன் அடையவில்லை, அவ்வளவுதான். இதற்கு அடுத்த ஒரு ஜென்மம் வரப்போறது இல்லையா? அந்த அடுத்த ஜென்மம் இதை விட உயர்ந்த ஜென்மமாகத்தான் இருக்கும், நாசம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய அஷ்யூரன்ஸ் நமக்கெல்லாம். நான் என்ன பண்றது, இந்த ஜென்மத்திலேயே இறைவனை அடைய முடியுமா தெரியலையே, ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏக்கம் எப்படி இருக்கணும்னா, இப்பவே அடையணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கணும், இப்பவே அடைந்து விடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையுடன் எத்தனை ஜென்மமானாலும் நான் இதை விடாமல் பிடித்து கொண்டிருப்பேன்கிற ஒரு பெர்சீவரன்ஸ் அதுவும் வேண்டும்.
ஏனென்றால் இந்த இறைவனை அடைதல் அப்படிங்கிறது ஒரு கிராஷ் கோர்ஸ் கிடையாது. எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகுதான் அநேக ஜென்ம சம்சித்தா பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது. எத்தனையோ ஜென்மங்களில் திருப்பி 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 நம்ம அந்த இறைவனை பிடிக்கணும் 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 அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடைசியில் அடையக்கூடிய இடம் அது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பார்த்த நைவ இக ந அமுத்திர விநாசகா தஸ்ய வித்யதே. இந்த உலகத்திலும் சரி எந்த உலகத்திலும் சரி அந்த யோகிக்கு விநாசம் என்பது கிடையவே கிடையாது. நாசம் என்றால் என்ன அப்படின்னா பூர்வஸ்மாத் ஹீன ஜென்ம பிராப்தி சஹா நாசகா சஹ நாசகா யோக பிரஷ்டசிய நாஸ்தி. ஒரு ஜென்மத்தில் எப்படி இருந்தானோ அதை விட கீழ் ஜென்மத்திற்கு அவன் போவான் என்பது கிடையாது. ஏனென்றால் அந்த யோகி என்பவன் அந்த இறைவனை அடைவதற்காக முயற்சி செய்தான். அப்படி செய்த செயல் ஒரு பெரிய நல்ல காரியம். இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதே ஒரு பெரிய காரியம். அது ஒரு நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை ஒருவனுக்கு ஏற்படுத்துகிறது உள்ளே. அதனால்தான் அவனுக்கு கல்யாண கிருத் அப்படின்னு சொல்லி, கல்யாண கிருத் அப்படின்னாக்க நன்மை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். யோகி எல்லோருக்கும் நன்மை செய்பவன், தனக்கு மட்டும் நன்மை செய்து கொள்பவன் கிடையாது. நம்மளுடைய ராமகிருஷ்ண மடத்தோட ஒரு மோட்டோ என்ன அப்படின்னா ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்ஹிதாயச்ச அப்படின்ற, தன்னுடைய மோட்சத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் அப்படின்னு. ஒருவன் தன்னுடைய மோட்சத்திற்காக எப்பொழுது அவன் முயற்சி செய்கிறானோ தன்னாலேயே அது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்து விடுகிறது. தனியாக போய் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இரண்டும் ஒன்று. ஒருவன் மோட்சம் அடைவதற்கு முயற்சி செய்தால் மற்றவர்களுக்கு நன்மையும் கிடைத்து விடுகிறது. அதனால அவனுக்கு கல்யாண கிருத் அப்படின்னு பெயர், அதாவது சுப கிருத் அப்படின்னு பெயர். நன்மை செய்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ண. அப்படி நன்மையை செய்பவனுக்கு எப்போதும் நன்மைதான் கிடைக்குமே தவிர பலனாக நன்மையை செய்பவனுக்கு தீமை பலனாக கிடைக்க முடியாது. அதனால சொல்ற நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்திம் தாத்த கச்சதி. அர்ஜுனான்னு கூப்பிட்டு சொல்றார் இவர், நன்மையை செய்ய விரும்புவனுக்கு எப்படி தீமை கிடைக்கும்? கிடைக்காது. நன்மையை செய்பவனுக்கு நன்மைதான் கிடைக்கும். அவன் கெட்ட தீய கதியை அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்யாண கிருத்து சுபகிருத்து கஷ்டித்து துர்கத்திம் நகச்சதி அப்படின்னு சொல்லிட்டார். பொருத்தமா இருக்கு. அப்ப அவருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்க இரண்டு விதமான, அவனுக்கு நல்லது கிடைக்கிறது தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு இன்னும் சொல்லலை. அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா இரண்டு விதமான பிறவிகள் கிடைக்கின்றன அப்படிங்கிறார். ஒன்று, அவனுக்கு கொஞ்சம் போகத்தில் கொஞ்சம் ஆசை இருந்திருந்தால் பெரிய நல்ல சொர்க்கலோகம் போன்ற ஏதோ ஒரு உலகத்திலே போய் இருந்து எத்தனையோ வருடங்களுக்கு எத்தனையோ காலத்திற்கு யுகம் யுகமாக அங்கு இருந்து சொர்க்கலோகத்தின் போகங்களை அனுபவித்து கொண்டு பின்னர் ஏதாவது பிறவி எடுக்கும் பொழுது ஒரு நல்லவர்களின் வீட்டிலே, அதுவும் நல்ல பணக்காரர்களாக செல்வச் செழிப்புடையவர்கள் வீட்டிலே பிறக்கிறான் அப்படின்னு ஒரு வழி சொல்றார். இது ஒன்று. இல்லாவிட்டால் அவன் மீண்டும் பிறப்பெடுக்கும் போது ஒரு யோகியின் வீட்டிலேயே பிறக்கிறான். அந்த யோகி எப்படிப்பட்டவன் அப்படின்னா மிகவும் ஞானியாக விளங்கக்கூடியவன். அந்த ஞானியாக இருக்கக்கூடிய யோகியின் குலத்திலே பிறக்கிறான். இப்படி இந்த இரண்டாவது ஆக இருக்கக்கூடிய ஆப்ஷன், அந்த யோகியின் வீட்டில் பிறக்கக்கூடியது என்பது மிகவும் கடினமானது. அந்த ஒரு நிலையை பெறுவது என்பது மிகவும் கடினம். இதை முதல் வழியை வேணாலும் பெற்றுவிடலாம், இரண்டாவது வழியை பெறுவது என்பது மிகவும் கடினம் அப்படிங்கிறார். இப்படி இரண்டு விதமான பிறப்புகள் எடுக்கிறான். முதல் வழியாக பிறப்பு, இரண்டாவது வழியில் பிறப்பு அப்படின்னு. முதல் வழி இப்ப சொல்றார் இந்த இடத்துல, பிராப்ய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டோ அபிஜாயத்தே அப்படிங்கிற. யோக மார்க்கத்தில் போனவன், யோகத்தின் இறுதி நிலையை அடையாமல் நிலை பெறாமல், அந்த யோக மார்க்கத்தில் நிலை பெறாமல் நின்றுவிட்டவன் யோகபிரஷ்டா அபிஜாயத்தே பிறக்கிறான்.
எங்கே பிறக்கிறான்? ஸ்ரீமதாங்கேஹே அபிஜாயத்தே, செல்வச் செழிப்புடன் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலே பிறக்கிறான் அப்படிங்கிற. பெரிய அரசனா இருக்கலாம், இல்லை பெரிய செல்வந்தனா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய வீடு, அவர்களுடைய செல்வம் நல்ல வழியில் சேர்த்த செல்வம். அதையும் சொல்லிட்ட, சுச்சீனாம் ஸ்ரீமதாம்னு சொல்லியிருக்க. ஏதோ எங்கேயோ கொள்ளடிச்ச பணம் கிடையாது, நல்ல வழியில் சேமித்த பணம் கொண்ட செல்வச் செழிப்புடன் விளங்கக்கூடிய ஒருவருடைய வீட்டிலே அப்படிப்பட்ட யோகி பிறக்கிறான். சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேஹே யோகபிரஷ்டா அபிஜாயத்தே சொல்லிட்டார். எப்ப பிறக்கிறான் அப்படின்னாக்க, பல காலங்கள் சொர்க்கம் முதலிய லோகங்களில் இருந்து போகங்களை அனுபவித்து விட்டு பிறக்கிறான் அப்படிங்கிறார். பெரிய பெரிய புண்ணியங்கள் செய்தவர்கள்லாம் எந்தெந்த லோகங்களில் வாழ்கிறார்களோ அந்தந்த உலகங்களுக்கு சென்று அங்கு வாழ்ந்து எத்தனையோ யுகங்களாக வாழ்ந்து கடைசியில் இங்கு வருகிறான் அப்படிங்கிறார். பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகான் அப்படிங்கிற. யோக மார்க்கே பிரவருத்தகா யோகி, இந்த யோக மார்க்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த யோகியானவன் புண்ணியகிருதான் லோகான் பிராப்பிய, புண்ணியங்கள் செய்தவர்கள், பெரிய பெரிய புண்ணிய காரியங்கள்லாம் செய்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அடைந்த லோகங்கள் இருக்கிறதே, உலகங்கள், சொர்க்கலோகம் முதலியவை, அவற்றையெல்லாம் அடைந்து தத்ரச்ச உஷித்வா, அங்கு வாழ்ந்து வாசம் அனுபூய, எத்தனை நாள் வாழ்கிறான்? சாஸ்வதி சமாஹா அப்படிங்கிற. சமாகான வருடங்கள், சாஸ்வதி வருடங்கள் அப்படின்னா எவ்வளவோ நித்தியமான வருடங்கள், எத்தனையோ ஒரு சாஸ்வதமான வருடங்கள், எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்றோமே, அப்படி அந்த பெரிய பெரிய லோகங்களிலே ஒரு நித்தியமான ஒரு வாசம் புரிகிறான். அங்கு இருக்கக்கூடிய போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு போகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதெல்லாம் அவன் அந்த போகங்களை அனுபவித்து போகக்ஷயே, எப்பொழுது அங்க போகங்கள்லாம் முடிந்து விட்டதோ அவன் மீண்டும் பிறக்கிறான். எங்கு பிறக்கிறான்னா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே அப்படின்னு சொல்லியிருக்கார். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே. சுச்சீனாம் அப்படின்னாக்க தர்ம நெறிப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவனுடைய அப்படின்னு அர்த்தம். தர்ம நெறிப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செல்வச் செழிப்புடைய ஒரு மனிதனின் வீட்டிலே ஸ்ரீமதாம் விபூதிமதாம் கேஹே அப்படிங்கிறார். அவனுடைய கிரகத்தில் அந்த யோக பிரஷ்டா அபிஜாயத்தே, அப்படி அந்த மனிதன், அந்த யோகி அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே பிறக்கிறார். இது முதலாவது ஒரு வழி, முதல் ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷனாக சொல்றார் அதவா அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்றார், இரண்டாவது வழி சொல்றார் அவன் எங்கெல்லாம் பிறக்கிறான் அப்படிங்கிறது. அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் அப்படிங்கிறார். தீமதாம் யோகினாம் ஏவ குலே பவதி அப்படிங்கிறார். தீமதாம், தீமதாம் அப்படின்னாக்க நல்ல ஒரு ஞானமுடைய யோகியின், அதாவது யோகியின் ஞானமுடைய யோகின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த யோகி சம்யக் தர்சனம் சொன்னேமே, அந்த சம்யக் தர்சனத்தை அடைந்தவன் அவனுடைய வீட்டிலே பிறக்கிறாள் தீமத். அதனால்தான் நம்ம எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள்லாம் தோன்றும் போதெல்லாம் அந்த ஜனகர் போன்ற அரசர்கள் எல்லோரும் இருந்தா இல்லையா, அந்த காலத்துலலாம் ஜனகர் எவ்வளவோ பெரிய அரசர். அவருடைய ஆளுகைக்கு கீழே எத்தனையோ விதமான யோகிகள் தோன்றியிருக்கிறார்கள். தீமதாம் யோகினாம் குலே அப்படின்னு சொல்லி, ஞானமுடைய யோகிகளுடைய குலத்திலே அந்த யோகி, எந்த யோகி தன்னுடைய ஞானத்தை அடையாமல் இறந்து விட்டானோ அவன் மீண்டும் பிறக்கிறான். ஸ்ரீமதாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இப்போ முன்னாடி இருந்த யோகி எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஸ்ரீமதாம் சுச்சீனாம் யோகி, மிகவும் செல்வச் செழிப்புடைய
நல்ல வழியில் செல்வத்தை சேர்த்த செல்வ செழிப்புடைய ஒரு யோகியின் வீடு அப்படின்னு சொன்னது. இங்கே சொன்னது நல்ல ஒரு ஞானத்தை உடைய யோகி அப்படின்னு சொல்லுது. இங்கே செல்வ செழிப்பு உடையவன், இங்கே ஞானத்தை உடையவன். இவங்க இரண்டு பேருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. இங்கே செல்வ செழிப்புடையவன் நம்ம சொல்லிட்டோம், இங்கே செல்வ செழிப்பு இல்லாதவன் இப்போ எடுத்துக்கணும். இப்போ செல்வ செழிப்பு உடையவனுடைய வீட்டிலே பிறக்கிறான் நீங்கள் சொன்னது முதல் தடவை. இரண்டாவது தடவை சொல்லும்போது செல்வ செழிப்பு இல்லாதவன் வீட்டில் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏழையான ஒருவனது வீட்டில் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தீமதாம் யோகினாம் ஏவ அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே ஏவங்கிற பதத்தினால என்ன சொல்லியிருக்குன்னா, வெறும் ஞானம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யோகியின் வீடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அங்கு செல்வம் இல்லை அப்படின்னு அர்த்தமாச்சு. முன்னாடி சொன்ன செல்வச் செழிப்பு இருக்கக்கூடிய வீட்டை விட வேறானதான ஏழ்மையான ஒரு வீட்டில் இந்த யோகி பிறக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி இந்த ஒரு ஏழ்மையான ஒருவருடைய வீட்டிலே யோகி பிறப்பது என்பது மிகவும் அரிதானது அப்படிங்கிறத அதையும் சொல்றாரு இங்க. ஏதத்ஹி துர்லபதரம் லோகே ஜன்ம எத் ஈதிருஷம் அப்படிங்கிறார். இப்படியாக ஏதத்ஹி ஜன்ம எத் தரித்ராணாம் யோகினாம் குலே துர்லபதரம் அப்படிங்கிறார். அதை அடைவதுங்கிறது மிகவும் கடினமானதான். ஏன்னா இந்த இடத்துல பிறக்கக்கூடிய யோகிக்கு யோகாபியாசம் செய்வதிலும் அந்த யோக மார்க்கத்தில் பிரவிற்த்தி செய்வதிலும் எல்லா விதமான சாதகமான அம்சங்களும் இங்கே கிடைக்கப் போகின்றன. அதை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அரிதான நிகழ்ச்சி. ஒரு யோகிக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ தடைகள், அந்த தடைகள்லாம் நீங்கி எல்லாம் அவனுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும் அப்படின்னா அது அரிதிலும் அரிது. அது போன்ற அரிதான ஒரு நிகழ்ச்சி இது அப்படிங்கிறார். அப்படி அவன் அந்த இடத்துல பிறந்து விட்டாலும் கூட தத்ர தம் புத்தி சையோகம் லபத்தே பௌர்வதேகிகம் அப்படிங்கிறார். அவன் பிறந்துட்டான்ங்கிறது இல்லை, பிறந்த பிறகு கொஞ்ச நாளில் அவனுக்கு கொஞ்சம் இந்த நினைவு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. இதற்கு முன்னால் இருந்த பிறவியில் அவன் எப்படி இருந்தான் என்ற ஒரு ஞாபகம் அவனுக்கு விடுகிறது. போன பிறவியில் நான் ஒரு யோகியாக இருந்தேன், இவ்வளவு முயற்சி செய்தேன், ஆனாலும் அந்த நிலையை அடையவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்துடுறது. அந்த சம்ஸ்காரம் விடுகிறது. பௌர்வதேகிக்கம் அப்படின்னு பௌர்வதேகிக்கம்னா பூர்வ தேகத்தை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். பூர்வ தேகம்னா பூர்வ ஜென்மம். பூர்வ ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் அவனுக்கு என்னென்னலாம் இருந்ததோ அதை பற்றிய ஒரு எண்ணம் இவனுக்கு இங்கு விடுகிறது. இந்த பிறவியிலே கடந்த ஜென்மத்தின் ஞாபகம் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு விடுகிறது. இந்த வீட்டில் இருக்கும் பொழுது தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே. அது எப்படிப்பட்ட புத்தி அப்படின்னா பௌர்வதேகிக்கம் புத்தி சம்யோகம். போன ஜென்மத்தில் இருந்த அவனுடைய ஞாபகம் இந்த இடத்திலே விடுகிறது. அதனால அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா யததே மீண்டும் முயற்சி செய்கிறான். போன ஜென்மத்திலே முயற்சி செய்தான், இந்த ஜென்மத்திலும் அவன் முயற்சி செய்கிறான் விடாமல். போன ஜென்மத்தில் எவ்வளவு முயற்சி செய்தானோ அதை விட அதிகமாக முயற்சி செய்கிறான். யததேச்ச தத்தோ பூயஹா அப்படின்னார். பூயஹான அதிகமாக, அதை விட போன ஜென்மத்தில் இருந்ததை விட அதிகமாக இந்த ஜென்மத்தில் முயற்சி செய்கிறான். எதற்காக முயற்சி செய்கிறான் அப்படின்னா அந்த எந்த மோட்சத்தை அடைய வேண்டுமோ, யோகத்தின் பலன் எதுவோ அதை பயனை அடைவதற்காக சம்சித்தவ் அப்படிங்கிறது. அந்த சம்சித்தியை சித்தி அடைவதற்காக, மோட்சத்தை அடைவதற்காக எத்தேன பிரயத்தனம் கரோதி அப்படிங்கிறது. பிரயத்தனம் ச கரோதி ததஹா பூயஹ அப்படின்னா தஸ்மாத் பூர்வகிருத்தாத் சம்ஸ்காராத் பூயஹா பகுதரம் அப்படிங்கிறார். போன தடவை செய்ததை விட இந்த தடவை அதிகமாக அவன் முயற்சி செய்கிறான். எதற்காக அப்படின்னாக்க சம்சித்தி நிமித்தம் அப்படிங்கிறது.
சம்சித்தியை சித்தியடைய வேண்டும் என்பதற்காக, மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவன் முயற்சி செய்கிறான். ஏதோ ஜென்மத்தில் எப்பயோ ஆரம்பித்தது, அது இந்த ஜென்மத்திலே அவனுக்கு பலிக்கிறது. இப்போ இந்த உலகத்திலே எத்தனையோ நமக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கிறது. நமக்கு எதற்காக இந்த நல்லது நடக்கிறது, எதற்காக இந்த கெட்டது நடக்கிறது தெரியவே தெரியாது. எவ்வளவோ கஷ்டம் வரும்போது நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ கடவுளே நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கே இதெல்லாம் வருது அப்படின்னு கேட்குறோம். இதெல்லாம் தான் காரணம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ண தீங்கி இப்போ தீங்கா வருது. ஏதோ ஜென்மத்தில் நாம் நல்லது செய்திருந்தால் இந்த ஜென்மத்திலும் அந்த நல்லது நம்ம செஞ்சு கொண்டிருப்போம். ஏதோ ஜென்மத்தில் நாம் முயற்சி செய்திருந்தால், இந்த இது போன்ற யோகத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த ஜென்மத்திலும் நாம் முயற்சி செய்வோம். அது கடைசியில் அடையும் வரை, அந்த மோட்சத்தை அடையும் வரை அதை அந்த அவனுடைய சம்ஸ்காரம் அவனை விடாது, அவனை இழுத்துட்டு போகும். ஏன்னா அவன் முன்னாடியே அவன் ஒரு விதை போட்டிருக்கான், அது முளைச்சே தீரணும். அது ஒரு தன்னுடைய முயற்சிங்கிறத ஒன்று செஞ்சு விட்டான். யோகத்தில் முயற்சி அப்படின்னு ஒன்று செஞ்சுட்டான். அந்த யோகத்தில் ஒரு முயற்சியை அவன் செய்து விட்டானே, ஆனால் இந்த ஜென்மத்திலே, போன ஜென்மத்தில் செஞ்சிருக்கான், இந்த ஜென்மத்தில் அவனையும் அறியாமல் அது அவனை அந்த வழியில் இழுத்து செல்லும். நல்லது செய்திருந்தால் நல்ல வழியில் அவனை இழுத்து செல்லும், தீமை செய்திருந்தால் தீய வழியில் அவனை இழுத்து செல்லும். எப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். இங்கே போன ஜென்மத்துடைய தொடர்பு எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். பூர்வ அபியாசேன தேனைவ ஹ்ரியத்தே அப்படிங்கிற. பூர்வ அபியாசனை, போன ஜென்மத்தில் செய்த அபியாசம் பழக்கம் இருக்கிறதே, திரும்ப திரும்ப செய்ததனால் அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கிறதே, தேனைவ ஹ்ரியத்தே அப்படிங்கிறது. அந்த சம்ஸ்காரம் அவனை இழுத்து செல்கிறது. அவசஹா பீசஹா அப்படிங்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னாக்க, அவன் செய்யணும்னு அவனுக்கு இந்த யோகத்தில் இறங்கி யோகியாக ஆக வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இல்லை இந்த இருக்கக்கூடிய ஜென்மத்தில், இந்த பிறவியில். இருந்தாலும் கூட அவனது முயற்சி இல்லாமலேயே அவனை இழுத்து செல்கிறது அப்படிங்கிறார். அவசகாபி ஹி அவசகாபி அப்படிங்கிறார். ஏனென்றால் போன ஜென்மத்துடைய சம்ஸ்காரம் அவனை ஆட்டி படைக்கிறது, அவனை இழுத்து செல்கிறது. நல்ல வழியில் முயற்சி செய்து விட்டால் நல்ல வழியில் இழுத்து செல்கிறது. பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபி சஹா அப்படிங்கிறார். யஹா பூர்வஜன்மனி கிருதஹ அபியாசஹ சஹா பூர்வாபியாசஹ தேனைவ பலவதா ஹ்ரியதே அப்படின்னு போடுறார். அந்த சம்ஸ்காரம்ங்கிறது இருக்கிறதே, போன ஜென்மத்தில் செய்த அபியாசங்கள், பயிற்சி இருக்கிறதே, அந்த பயிற்சி ஒருவனை இழுத்து செல்கிறது. பலவத்தாகிரியதே அப்படிங்கிறார். மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்கள், சக்தி வாய்ந்த சம்ஸ்காரங்கள் ஒருவனை இழுத்து செல்கின்றன. ஒரே வீட்டிலேயே 2 பேர் பிறந்திருக்கலாம், அதுவும் இரட்டையரா பிறந்திருக்கலாம். ஒருவன் மிகவும் நல்ல வழியில் போறான், இன்னொரு கெட்ட வழியில் போறான். எப்படி? 2 பேருக்கும் வெவ்வேறு சம்ஸ்காரங்கள். துரியோதனன் சொல்றான், எனக்கு எது நல்லதுன்னு தெரியறது, எது கெட்டதுன்னு தெரியறது, இதை பிரித்து பார்க்க தெரியறது. அது நல்லது என்று எடுத்து அதை என்னால் செய்ய முடியவில்லை, இது தீயது என்று நினைத்து இதை விட முடியவில்லை என்னால் அப்படிங்கிறான். அப்போ அது எது அவனை இழுத்து செல்கிறது தீயதின் பக்கம் அப்படின்னா, அவனுடைய சம்ஸ்காரங்கள் அவனை இழுத்து செல்கின்றன. இப்படிதான் எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சம்ஸ்காரங்கள் அவர்களை இழுத்து செல்கின்றன. சம்ஸ்காரங்கள்னா என்ன அர்த்தம்? நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த செயல்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, நம்முடைய இந்த பிறவியில் நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு நாம் தான் காரணம்னு தெரியுது. இப்போ அடுத்த பிறவியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாமே காரணமாக இருப்போம்ங்கிறதும் இதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்முடைய முயற்சியினால், இறைவனுடைய அனுகிரகத்தினால் நாமே மோட்சத்தை நோக்கி செல்ல முடியும். அந்த பாதையை நம்மால் தான் வகுத்து கொள்ள முடியும். யாராலும் தள்ளிவிட்டு அந்த மோட்சத்திற்கு வந்து விட முடியாது. நம்முடைய முயற்சியினால் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அப்போ அதான் சொல்கிற, இந்த சம்ஸ்காரத்தை சொல்லி
தேனைவ பலவதாஹ்ரியத்தே அப்படின்னு சொல்றார். பலவானாக இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் நம்மை இழுத்து செல்கிறது. எதற்காக இழுத்து செல்கிறது அப்படின்னா சம்சித்தவ், அந்த சம்சித்தியை அடைவதற்காக இழுத்து செல்கிறது. அவசோபி சகா யோக பிரஷ்டா, அந்த யோகத்தில் நிலை பெறாமல் இருந்தவன் தன்னுடைய முயற்சி இல்லாமல் இருந்தாலும் கூட அவனை இழுத்து செல்கிறது அப்படின்னு சொல்றார். ஒருவனுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்றார். ஒருவன் பிறந்திருக்கிறான் இந்த பிறவியிலே, அவனுக்கு தர்மம், அதாவது புண்ணியத்தினால் பலவிதமான புண்ணிய சம்ஸ்காரங்கள் இருக்கலாம், பாப்பங்கள் செய்ததனால் பலவிதமான பாப சம்ஸ்காரங்கள் இருக்கலாம். பாப சம்ஸ்காரங்கள் அதிகமாக இருந்தால் அதுதான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது, அதுதான் அவனை இழுத்து செல்லும். புண்ணிய சம்ஸ்காரங்கள் அதிகமாக இருந்தால் புண்ணிய சம்ஸ்காரங்கள் மூலமாக அவன் நல்ல நிலைக்கு வருவான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு இங்க. யோகத்தை அபியாசம் செய்ததனால் தோன்றிய சம்ஸ்காரங்கள் அதிகமாக இருந்தது என்றால், எதை விட அதிகமாக இருக்கு? அவனுடைய பாபங்களை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. யோகாபியாசஜாத் சம்ஸ்காராத் பலவத்தரம் அதர்மாதி லக்ஷணம் கர்ம ந சேத் ததா யோகாபியாச ஜடித்தேன சம்ஸ்காரேன கிரியதே. யோகத்தை திரும்ப திரும்ப செய்ததுனால, அபியாசம் பண்ணதுனால அவனுக்கு ஏற்பட்ட சம்ஸ்காரம், ஒருவன் எப்போதுமே நல்லதையே செஞ்சிருக்க மாட்டான், எப்போதும் கெட்டதையே செஞ்சிருக்க மாட்டான். அப்போ மனிதனுக்கு 2 விதமான சம்ஸ்காரங்கள் இப்போதும் இருக்கும். பாப சம்ஸ்காரங்களும் இருக்கும், புண்ணிய சம்ஸ்காரங்களும் இருக்கும். கலந்தவன் தான் மனிதன். இப்போ இந்த பாப சம்ஸ்காரத்தை விட புண்ணிய சம்ஸ்காரங்கள் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ததா யோகாபியாச ஜனிதேன சம்ஸ்காரேன கிரியதே. அப்போது அந்த நல்ல சம்ஸ்காரங்கள், யோகாபியாசத்தை செய்ததனால் ஏற்பட்ட சம்ஸ்காரத்தினால் அவன் யோகத்தின் உள்ளே இழுத்து செல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்றார். இல்லாவிட்டால் இப்படி மாற்றி இருக்குன்னு வச்சுப்போம். அதர்ம சம்ஸ்காரங்கள், அவனுக்கு பாப சம்ஸ்காரங்கள் அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம். அதர்மச்சேத் பலவத்தரஹா கிருத்தஹா, அவன் அதர்மமான சம்ஸ்காரங்களை அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகிறது அப்படின்னா, யோகத்தை பின்பற்றியதனால் அவனுக்கு இருந்த சம்ஸ்காரங்கள், அந்த அதர்மம் இந்த யோகத்தை தோற்கடித்து விடுகின்றன அப்படிங்கிறார். அதாவது இந்த யோகத்தினால் ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள் அவனை நலநிலைக்கு எடுத்து செல்லாமல் அமுங்கி விடுகிறது அப்படிங்கிறார். அதர்மச்சேத் பலவத்தரஹா கிருதஹா தேன யோகஜோ அப்பி சம்ஸ்காரஹா அபிபூயத்தே ஏவ. யோகத்தினால் ஏற்பட்ட சம்ஸ்காரங்களாக இருந்தாலும் கூட அது கீழ்நிலைக்கு சென்று விடுகிறது, அதர்மம் அதிகமாக ஆகிவிடுகிறது. அவன் கொஞ்சம் அதர்மத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறான், அதர்மமான வழிகளில் செல்ல ஆரம்பித்து விடுகிறான். எப்போது அந்த அதர்மத்தில் செல்வதனால் ஏற்படக்கூடிய அதர்ம வழியில் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு பாபம் ஜாஸ்தியாகும். பாபம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அவனுக்கு துக்கம் என்பது பலன் வரும். துக்கத்தினால் அவனுக்கு பாபம் என்பது, துக்கத்தை அனுபவிப்பதன் மூலம் அவனுடைய பாபங்கள் அழிகின்றன. எவ்வளவோ துக்கம் ஏற்பட்டு விடுகிறது, அதனால அவனுடைய பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அழிகிறது. அப்படி அந்த பாபங்கள் அழிந்து விட்டது என்றால், அந்த அதர்மத்தின் பலன் அழிந்து விட்டது என்றால், மீண்டும் இந்த நல்ல சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய யோகத்தினால் ஏற்பட்ட அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதே, அது மீண்டும் தன்னுடைய ஒரு விதை மாதிரி இருக்கு, அந்த விதையிலிருந்து முளைத்து எழும்ப ஆரம்பித்து விடுகிறதுங்கிறார். தத்ஷயேது யோகஜகா சம்ஸ்காரக ஸ்வயமேவ காரியம் ஆரம்பத்தே. அதர்மத்தின் பலனை ஒருவன் அனுபவிக்க அந்த அதர்மம் குறைந்து விடுகிறது. அவனுக்கு அதர்மத்தின் பலன் என்ன? துக்கம். துக்கத்தை அனுபவிக்க அவனுக்கு அந்த அதர்மத்தின் பலன் குறைந்து போகிறது. அதனால யோகத்தினால் எந்த சம்ஸ்காரங்களை அவன் சேர்த்து வைத்திருந்தானோ அது இப்பொழுது திரும்பவும் தன்னுடைய வேலையை தொடங்குகின்றன அப்படிங்கிறார். எத்தனையோ காலம் ஆயிருக்கலாம், எத்தனையோ காலம் அந்த யோகத்தினால் ஏற்பட்ட பலன், யோகத்தின் சம்ஸ்காரங்கள் உள்ளே இருந்திருக்கலாம். அழிந்து போய்விட்டதுன்னு நாம் நினைப்போம். இல்லை, அது எத்தனை காலமாக இருந்தாலும் கூட அது அழிவதில்லை அப்படிங்கிறது.
ந தீர்க்காலஸ்தஸ்யாபி விநாசா தஸ்ய அஸ்தி. குருதேவர் ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு குரு ஒரு சீடனுக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்ணி வைத்தார். மந்திரம்ங்கிறது ஒரு விதை மாதிரி. அந்த விதை இந்த சீடனுடைய மனதிலே போட்டு வைத்து விடுகிறார், அவ்வளோதான். அது எப்பொழுது இவன் பயிற்சி செய்கிறானோ அப்போது வளரணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டியது. ஆனால் இவன் பயிற்சியே செய்யாமல் இருக்கான், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எத்தனையோ ஜென்மங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த விதை இருக்கு அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்லும்போது, ஒரு வீட்டின் மீது ஒரு மாடியில் ஒரு கூரையில் எங்கேயோ ஒரு அரச மரத்தோட ஒரு விதை விழுந்து கிடக்கிறது. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அந்த கூரையை மாற்றும் போது அந்த விதை கீழே தரையிலே விழுந்து முளைக்க ஆரம்பித்து விடுகிறது. அதை சொல்றார். அந்த விதைக்கு அழிவு என்பதே கிடையாது அப்படின்னு. அதுபோன்று இந்த யோகத்தினால் ஏற்பட்ட இந்த சம்ஸ்காரங்கள் எவ்வளவு வருடங்களாக ஆனாலும் கூட அதற்கு அழிவு என்பதே கிடையாது. அது மீண்டும் முளைத்து மீண்டும் ஒருவனை நல்ல வழியில் அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் இதனால சொல்றார், ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும், நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு நல்ல எண்ணமும் 1000 சிங்கங்களை போன்று நம்மை காப்பதற்கு தயாராக இருக்கின்றன. அது ஏன் காப்பதற்கு தயாராக இருக்கின்றன அப்படின்னா, அது ஒரு நல்ல சம்ஸ்காரத்தை உற்பத்தி செய்து விட்டது. ஒரு நல்லதை நினைக்கிறோம், ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும்னு ஒரு நினைக்கிறோம்னாலே ஒரு நல்ல சம்ஸ்காரத்தை உள்ளே கிரியேட் பண்ணி விட்டது. அந்த சம்ஸ்காரம் நம்மை நல்ல வழியில் அழைத்து செல்லும். அதுதான் இந்த இடத்துல இருக்கு, பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபி சகா. யோகத்திற்கு இவ்வளவு யோகங்களை செய்து கடைசியில் அந்த யோகத்தை அடைய முடியாமல் போனவனை பற்றி தான் இத்தனை நேரம் பேசினார். சும்மா யோகம்னா என்ன அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட ஒருத்தன் வரான்னு வச்சுப்போம். யோகம்னா என்ன, ஏதோ எல்லாம் யோகின்னு சொல்கிறாங்களே, யோகம்னு சொல்கிறாங்களே, நான் யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒருத்தர் வராருன்னா கூட அவருக்கு கூட ஒரு பெரிய நல்ல நிலை கிடைக்குங்கிறத சொல்கிறார் இங்கே. ஜிக்ஞாசு அபி யோகஸ்ய சப்த பிரம்ம அதிவர்த்ததே அப்படிங்கிறார். யோகம்னா என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் யோகஸ்ய ஸ்வரூபம் ஞாத்தும் இச்சன் அபி யோக மார்க்கே பிரவருத்தா அப்படிங்கிற. யோகம்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவாவது ஒருவன் அந்த யோக மார்க்கத்தில் வந்து விட்டானே ஆனால் அவனும் கூட யோக மார்க்கத்தில் வந்தவுடனே என்ன செய்யறான் அப்படின்னாக்க, இகப்பர சுக்கங்களை விடணும் முதல்ல இல்லையா, விவேக வைராக்கியம் வேண்டும். இந்த விவேக வைராக்கியத்திற்கு விட்டதற்காகவாவது ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது. விவேக வைராக்கியத்தை விடுகிறான் அப்படின்னாலே கர்மகாண்டத்தை தாண்டி விட்டான்னு அர்த்தம். கர்மகாண்டம் தான் சப்த பிரம்ம அப்படிங்கிறது. சப்த பிரம்மத்தை தாண்டி விட்டான். வேதோக்த கர்மானுஷ்டான பலம் அதிவர்த்ததே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சாதாரணமா இது என்ன என்று தெரிந்து கொள்ள வருவனுக்கு கூட ஒரு பெரிய பலன் இருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே யோகத்தில் நிலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் யாராவது ஒரு செயலில் அந்த அபியாசத்தில் யோகத்தில் நிலைப்பதற்காக ஒருவன் வந்தானே ஆனால் அவனை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கிபுத்த புத்வா யஹ யோகம் தன்னிஷ்டா அபியாசம் குறியாத் அப்படிங்கிறார். அந்த யோகத்திலேயே நிஷ்டன்னா அதிலேயே ஈடுபட்டு நிலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் யார் ஒருவன் மீண்டும் மீண்டும் அதில் பயிற்சி செய்கிறானோ அவனுக்கு மோட்சம் கிடைக்காதா இல்லை, நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இப்படியாக யோகத்தில் உள்ள வந்தவனுக்கு, யோகம்ங்கிற ஒரு இதில் எட்டி பார்த்தவனுக்கு கூட எவ்வளவு நல்லது கிடைக்கிறதுங்கிறத பற்றி சொல்றார். இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மங்களானாலும் அதற்கு ஒரு பலன் இருக்குங்கிறத சொல்லிட்டார். நகி கல்யாண கஷ்டித் துர்கத்தியும் தாத்த கச்சதி. இது ஒரு பெரிய அபய வாக்கியம். இது நல்லதை செய்ய வேண்டும் என்று ஒருவன் வந்தானே ஆனால் அவனுக்கு தீங்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த வகுப்பில் இன்னும் 2 ஸ்லோகங்கள் இருக்கின்றன இந்த அத்தியாயத்தில். அந்த 2 ஸ்லோகங்களையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.